அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசி. இந்த டயத்தில் நீங்கள் இந்த 7.5 சனியோட தன்மைகள் இருப்பதால் எப்பயுமே நீங்கள் கொஞ்சம் படபடப்பாக இருக்கக்கூடிய படபடப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி நர்வஸ் டிஸார்டர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு மிகப்பெரிய எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்னா, தயவு செஞ்சு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வேர்த்து கொட்டணும், அந்த லெவலில் எக்ஸசைஸ் பண்ணுறதும் அது ஒரு யதார்த்த பரிகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் உங்கள் வார்த்தையில் கவனம் தேவை. எல்லாம் பண்ணிவிட்டு பட்டு 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 பட்டுன்னு கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்த உதவிகள் வெளியே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமோடு செயல்படுறதும், பணத்துக்கு பிரச்சனை இருக்காது எனினும் நரம்பு மண்டலங்கள் சம்பந்தமாகவும் மைக்ரேன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், குறிப்பாக அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த அமைப்பு மேஷராசிக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஆஞ்சநேய சுவாமியை விட்டுறாதீங்க. ஆஞ்சநேயரை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடுறீங்களோ அதே போல் கால பைரவரோட வழிபாடும் மிக சிறந்த வழிபாடாக இருக்கும். மற்றபடி இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், திட்டங்கள், அதேமாதிரி பொருளாதார ரீதியான விஷயங்களில் நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் 7.5 நாட்டு சனி இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையில் கோள்கள் உச்சம் பெற்றிருந்தால், நல்ல தசா புத்திகள் இருந்தால் இது உங்களுக்கு ஒரு பெரிய படிக்கல்லாகவே இருக்கும். இந்த டயத்தில் நிறைய சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னால், அது பொருளாதார ரீதியான வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் சொத்தாகவும்னா லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் நன்மையை கொடுக்கும். குழந்தை இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு உறுதியாக திருச்செந்தூர் முருகனின் அருளால் குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். எக்காரணத்தை கொண்டும் கோவத்தை அதிகப்படுத்தாமல் எது சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்கிற அமைப்புக்கு கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பொது பலன் இருக்கும். எனினும் உங்களுடைய சுயஜாதகத்தையும் இதோடு சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத அன்போடு சொல்கிறேன் நண்பர்களே.